ரவிக்குழுந்தல் நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். நம்ம வெள்ளம் மழை சம்பந்தமான விஷயங்கள்ல திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நடக்கக்கூடிய இந்த வார்த்தை போர் அல்லது மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை முன்வைத்து நடக்கக்கூடிய இந்த விஷயம் ஏன் சர்ச்சைக்குள்ளாகிறது? அதிமுகவினுடைய விமர்சனத்தை திமுக எப்படி பார்க்குது? உண்மையிலேயே மக்கள் நலனை கருத்தில் வச்சுதான் திமுக விமர்சிக்குதா? அதிமுக மக்களுடைய நலனை மனசில் வச்சு தான் கண்டிப்பாக பேசுகிறாங்க. ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக தமிழக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆளுங்கட்சியாக வாக்களித்திருக்கிறார்கள். அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பொறுப்போடு அவங்க செயல்படுறாங்களான்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் எதிர்க்கட்சியாக பொறுப்போடு நாங்கள் செயல்படவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது நாங்கள் செயல்படுகிற நேரத்தில் அவங்களால அதை என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் யாருமே எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, அவங்க ஒரு தனிக்காட்டு ராஜா மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைப்பில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்போடு முதலமைச்சரை நோக்கி கேள்விகள் கேட்கும் பொழுது அவர்களால் அதை ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. நான் எந்த ஒரு குடிமகனும் ஒரு வாக்களித்திருந்தால் அந்த வாக்களித்த குடிமகனுக்கு பதில் சொல்ல வேண்டிய தார்மீக அடிப்படை அரசியல் ஜனநாயகப்படி அந்த கடமை முதலமைச்சருக்கு உண்டு. அது ஒரு ஓட்டாக இருந்தாலும் சரி, 1 கோடி ஓட்டு இருந்தாலும் சரி, அந்த கடமை அவர்களுக்கு உண்டு. அந்த ஒவ்வொரு ஓட்டும் தான் வெற்றியும் தோல்வியும் நிர்ணயிக்குது. ஒவ்வொரு குடிமக்களுக்கும் பதிலளிக்க வேண்டிய உயரிய பொறுப்பு உள்ள ஒரு முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவரினுடைய கேள்விகளை உதாசீனப்படுத்தி அவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதில்லை. என்ன கேள்விக்கு உரிய பதில் கிடைக்கும்? அதாவது வெள்ள நிவாரணங்களை பத்தி நம்ம பேசுறோம், அதை பத்தி கேள்வி கேட்கிறோம் அப்படிங்கும் பொழுது ஒரு முதலமைச்சராக பொறுப்போடு ஒரு குடிமகனுக்கே பதில் சொல்லணும் நம்ம சொல்றோம். ஒரு எதிர்க்கட்சி தலைவருங்கிறது ஒட்டுமொத்த மக்களின் பிரதிநிதி. அந்த ஒரு பக்கம் ஆளுங்கட்சி இருந்தால் இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி. அப்போதான் அந்த ஜனநாயகம் சரியா இருக்குங்கிறதுனால அது அந்த அடிப்படையில் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த எதிர்க்கட்சி தலைவர் மக்களின் கோரிக்கைகளை தங்கள் மூலமாக அரசுக்கு தெரிவிக்க வேண்டியது தார்மீக கடமை. அந்த கடமையை ஆற்றுவதற்கு கேள்வி கேட்கிறார். என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி மக்கள் வெள்ளத்தில் மாட்டிட்டு முழிக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எல்லாம் தயாராக இருக்கு, போருக்கு நாங்கள் தயார், போருக்கு தயார்னு சொல்லிட்டே இருந்தீங்களே, ஒரு படையும் காணோம், ஒன்றையும் காணோம், ஆள் அம்பு எதையும் காணோம், என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, மத்திய அரசினுடைய உதவி மட்டும் இல்லை என்றால் இவர்களெல்லாம் தத்தளித்து இருப்பார்கள். உண்மையிலேயே இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, மழை வரும் வராதுன்னு இவங்களே ஒரு கணக்கு போட்டுக்கிறாங்க. இவங்களே ஒரு கணக்கு போட்டுட்டு 10,000 பேர் தேவையான இடத்துல ஒரு 150 பேர், 2000 பேர், 1000 பேர் அப்படி வச்சுக்கிட்டு 10,000 பேரை சரி பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சா எப்படி சரி பண்ண முடியும்? அந்த இடத்துல மேன் பவர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், மெஷின் பவர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி பிரைன் பவர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி டைம்லி டிசிஷன் மேக்கிங் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த டிசிஷன் மேக்கிங் உள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளை அங்கே வச்சு ஹேண்டில் பண்ணணும். அதே நேரத்தில் மேன் பவர் அந்த இடத்துக்கு எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி வேலை பண்ணுறதுக்கு ஆட்கள் வேணும். அதே மாதிரி உபகரணங்கள் வேணும். எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய திறமை வாய்ந்தவர்கள் வேணும். இப்படிப்பட்ட எதுவுமே இல்லாமல் நீங்க அரசாங்கம் நடத்துகிறது, அரசாங்கத்தில் வாயில சொன்னா எல்லாமே நடந்துரும் அப்படின்னு நினைச்சா எப்படி நடக்கும்? வரக்கூடிய வெள்ளத்தை தடுத்து நிறுத்த முடியுமா? தடுத்து நிறுத்த முடியாது. புயலை தடுத்து நிறுத்த முடியுமா? தடுத்து நிறுத்த முடியாது. அது எந்த அளவுக்கு வரப்போகிறது என்பதை கூர்ந்து கவனித்து அரசு அதிகாரிகள் களத்தில் இருக்கிறாங்க, அமைச்சர்கள் களத்தில் இருக்காங்க, முதலமைச்சர் களத்தில் இருக்காங்க. ஒரே நிமிஷம், மக்களை பாதுகாக்க வேண்டிய உயரிய பொறுப்பு பாதுகாக்க செய்யல அவங்க. சார், நான் என்ன சொல்றேன், ஒரு ரெட் அலர்ட் அப்படின்னா வாட் இஸ் ரெட் அலர்ட் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் புரிதல் வேணும். ஒரு எல்லோ அலர்ட் அப்படின்னா என்னன்னு புரிதல் வேணும். இது இல்லாம நீங்க ரெட் அலர்ட்னு சொன்ன இடத்துல நீங்க போய் அசால்ட்டா நின்னுட்டு இருந்தீங்கன்னா தண்ணி என்ன கை கொண்டு தர முடியுமா? எங்க ரெட் அலர்ட்னு சொன்னாங்க? இப்போ இவங்க எங்க சரியா செய்யலங்க. இப்போ விழுப்புரத்துல இருக்கட்டும், தருமபுரியில இருக்கட்டும், ஊத்தங்கரையில இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குங்கிறத முதல்ல தெளிவா புள்ளிவிவரமா சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறம் இவங்க எந்த விதமான கவலையும் படாம அசால்ட்டா பேசுறாங்க, பண்றாங்க அப்படின்னா நீங்க பேசுறத பண்றத மக்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம அப்படி அரசு செய்யலையே. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு மழையை சென்னை சந்திக்கிறப்போ எல்லாம் பாதுகாப்பா இருங்கன்னு சொல்லும்பொழுது வாகனங்கள் எல்லாம் வேளச்சேரி மேம்பாலத்தில் நிறுத்துறாங்க. எங்கெங்கெல்லாம் மேம்பாலம் நிற்குதோ அங்கெல்லாம் நிறுத்துறாங்க. மேம்பாலங்கள் எல்லாமே டிராபிக் இல்லாம இடத்தை கடக்கிறதுக்கு தான் மேம்பாலமே தவிர இல்ல ஒரே பார்க்கிங் பியாடா மேம்பாலம். ரவி, ஒரே ஒரு கேள்விதான். இந்த அரசாங்கம் முன்னெச்சரிக்கையா எங்க செயல்படல? ஏன்னா இந்த புயலை ப்ரெடிக்டே பண்ண முடியல இல்லையா சார்? ப்ரெடிக்ட் பண்றது பண்ணலங்கிறது ஒரு பக்கம் சார். ஒரு பக்கம் புயல் வருதுன்னு சொல்றான், வரலன்னா ஏன் வரலன்னு போய் அவன்கிட்ட கேஸ் போட முடியாது, சண்டை போட முடியாது. ஏதாவது திசை மாறி போனால் ஏன் போனது என்று யாரிடம் போய் கேட்க முடியும்? வந்ததுன்னா யார்கிட்ட ஏன் யார்கிட்ட கேட்க முடியும்? மத்திய அரசு தான் கேட்கணும். மத்திய அரசு ஒரு தகவலை தரல. அதாவது கணிப்பின் அடிப்படையில தான் இது சொல்றாங்க. சரியா? கணிப்பின் அடிப்படையில் சொல்றாங்க. இந்த கணிப்பின் அடிப்படையில் ரெட் அலர்ட் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு, இவ்வளவு மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. அதன் அடிப்படையில் நீங்க நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக இருக்கணும். அது வந்தாலும் வரவில்லை என்றாலும் நம்ம அங்க தயாராக இருந்தா தான் அதை ரெஸ்கியூ பண்ண முடியும். வானிலை ஆய்வு மையம் சொல்லக்கூடிய தகவல் மகாபலிபுரத்துக்கும் காரைக்காலுக்கும் இடையில அது கடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த இடம்னு சொல்லல.
எவ்வளவு பெரிய பிராடான பகுதி. அதாவது எக்ஸாக்ட்லி வந்து பாயிண்ட் பண்ணி சொல்ற அளவுக்கு வந்து அந்த 12 மாவட்டங்கள்ல ரெட் அலர்ட் விதிக்கப்பட்டிருக்குது. அரசு முன்னெச்சரிக்கை 12 மாவட்டங்களுக்கு நீங்க அந்த ரெட் அலர்ட்டுக்குள்ள தயாரிப்பு நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கணும். என்ன செய்யல? தமிழகத்தை முழுமையாக ஆளுகிற நீர்கள் 12 மாவட்டங்கள் என்று பிரிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? 12 மாவட்டங்களுக்கு பிரச்சனை என்றால் 12 மாவட்டங்களை சொல்ற தகவல் ரவி, திமுக அரசாங்கம் சொல்லல 12 மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட். திமுக அரசாங்கம் சொல்லல. 12 மாவட்டம் தமிழ்நாட்டுக்குள்ள தானே வருது. தமிழ்நாட்டை ஆளுகிறது யாரு? திமுக அரசாங்கம் தானே. முதலமைச்சர் யாரு? முக ஸ்டாலின் தானே. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தானே. எந்த புள்ளியில நீங்க திமுக அரசாங்கத்தை விமர்சிக்கிறீங்க? திமுக அரசாங்கம் இதை வந்து ஒரு சட்டை செய்யாமல், அதை பொருட்படுத்தாமல், மக்களை உயிரை காப்பாற்ற வேண்டும், உயரிய பொறுப்பில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளாமல் இந்த மழையை சந்தித்து விடலாம் என்று சவால் விடுவதற்கு இது அரசியல் கிடையாது. இயற்கை பேரிடர். இயற்கை பேரிடரை எதிர்கொள்வதற்கு அதற்கு தேவையான உபகரணங்களுடன் ஆட்படை அன்பு எல்லாமே இருக்கணும். அங்க ஒண்ணுமே இல்லாம நீங்க வாயில சவால் விட்டுட்டு மழை வந்தா அதெல்லாம் பாத்துக்கலாம், எல்லாம் ரெடியா இருக்கு, எல்லாம் நாங்கள தயாரா தான் இருக்கோம். தயாரா தான் இருக்கேன்னா என்ன? உங்களுக்கு போன் பண்ணிட்டு வருமா? திரும்ப நான் கேக்குறது, இந்த விமர்சனம் சரியான சார். நான் என்ன சொல்றேன், மழை பெய்த உடனே எழிலகத்துல இருக்கக்கூடிய பேரிடர் அந்த கட்டடத்துக்கு போய் முதலமைச்சர் உட்காராரு. உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் உட்காராரு. கம்ப்யூட்டர் ஆபரேட் பண்ணி இத புயல நிறுத்திட முடியுமா? இல்ல தண்ணி நிறுத்திட முடியுமா? அங்க உட்கார்ந்து என்ன பண்ண முடியும்? மானிட்டர் பண்ணலாம். என்ன மானிட்டர் பண்ணலாம்? என்ன தகவல்கள் வருகிறது என்பதை மானிட்டர் பண்ணலாம். வேற என்ன பண்ண முடியும்? அங்க உட்கார்ந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். அதுதான் பண்ண முடியும். அதற்கு தேவையான உபகரணங்களும் தேவையான ஆட்களும் அங்கு செயல்படுகிறார்களா, செயல்படுத்தப்படுகிறதா என்பதை சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், அவர்களுக்குள்ள மாவட்ட செயலாளர்கள், இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், அதிகாரிகளை வைத்து நீங்க இதை செய்யணும். இதை செய்யும் பொழுது முறையாக செய்யப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கு களத்துக்கு போறாங்களே சார். களத்துக்கு போறான்னு நான் என்ன சொல்றேன், சரி ரைட், நீங்க தண்ணி திறந்து விடுறீங்க. தண்ணி திறந்து விடும்போது இது எத்தனை அடி போகும், எவ்வளவு பேருக்கு பாதிக்கும், மனித உயிர்கள் பலியாகுமா, இல்ல வீடுகள் மூழ்குமா, நகரம் மூழ்குமா என்பதை யோசித்து தானே செயல்படுத்த வேண்டும். யோசிக்காமல் நீங்க நடுஇரவு 2 மணிக்கு நீங்க திறந்து விட்டீங்கன்னா ஒட்டுமொத்த மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சுட்டு தண்ணியில் தத்தளிச்சுட்டு போயிடுவானா? சொல்லுங்க, யார் காப்பாத்துறது? யாருடைய பொறுப்பு? ஒவ்வொரு உயிரும் விலை மதிப்பில்லாதது. அந்த விலை மதிப்பில்லாத உயிர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பான அரசாங்கம் பொறுப்பில்லாமல் பதில் சொல்லிக் கொண்டு கேள்வி கேட்கின்ற எதிர்க்கட்சி தலைவரை அவருக்கெல்லாம் பதில் சொல்ல தேவையில்லை அப்படிங்கிறாரு. ஒரு மூத்த தலைவர் பேசுகிறாரு, ஒரு கட்சியில இருந்து பேசுறாரு, அவருக்கு நான் பதில் சொல்ல, அவருக்கு என்ன வேற வேலை வெட்டி இல்ல. ஒரே சொல்லிட்டு இருக்காரு அமைச்சர் சேகர் பாபு சொல்லக்கூடியது. இன்னைக்கு நீட் என்ன? தமிழ்நாட்டுக்கு தேவையான நிவாரண தொகை, அது மத்திய அரசு இருந்து கேட்கணும் இல்லையா? நிவாரண தொகை இந்த பக்கம் அடுக்கி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 2000 கோடி நீங்க இந்த பக்கம் அடுக்கி வச்சிட்டீங்கன்னா மழை வராத 2000 கோடி வந்துச்சுன்னா நின்றுமா? புயல் வராத 2000 கோடி வந்துச்சுன்னா நின்றுமா? இயற்கையை தடுத்து நிறுத்தி விட முடியுமா? இல்ல ஒரே இல்ல காற்றை தடுத்து விட முடியுமா? இல்ல தண்ணீரை தடுத்து விட முடியுமா? தீயை தடுத்து விட முடியுமா? எந்த இயற்கையை தடுக்க முடியாது. ரவி, நிவாரண தொகை தான் முக்கியம்னு பேசுறீங்க. எப்போ வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதற்கு பிறகுதான் நிவாரண தொகை தெரியல. வெள்ளத்தை தடுக்க வேண்டும்ங்கிறது தான் நாம் பத்தி பேசிட்டு இருக்கோம். வெள்ளம் வந்து ரெண்டு பார்ட்டா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு, புயல் வர்றதுக்கு முன்னாடி, புயல் வந்ததுக்கு அப்புறம் அது ஏற்படுத்தின சேதம், அதை ஒட்டி நடந்த நிவாரண பணி. நீங்க களத்துக்கு போறீங்க, மக்களை சந்திக்கிறீங்க, இமிடியேட்டா நீங்க சொல்ல வேண்டிய பதில் என்னவா இருக்கும்? இவ்வளவு பாதிப்பு இருக்கு, விழுப்புரத்துல, திண்டிவனத்துல, திருவண்ணாமலையில, கிருஷ்ணகிரியில இவ்வளவு பாதிப்பு சந்திச்சிருக்காங்க, இதற்கான நிதியை மத்திய அரசாங்கம் ஒதுக்கணும்னு சொல்லிட்டு அடுத்து நீங்க விமர்சிச்சீங்கன்னா பரவாயில்லை. எடுத்த உடனே நீங்க ஆளுங்கட்சியை விமர்சிக்கிறது சரியான பார்வையா? அந்த இடத்துக்கு வந்து ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க. ரெட் அலர்ட் கொடுக்குறாங்கல்ல, அப்போ அங்க நீர்நிலைகள்லாம் என்ன நிலவில் இருக்கு அப்படின்னு நம்ம கண்காணிக்கணுமா வேண்டாம்? யாரோட வேலை அது? நீர்வளத்துறை, பிடபிள்யூடியில் இருக்கவங்க, மீதி இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும். பார்த்துட்டு அவர்கள் சொல்லுகிற ரெட் அலர்ட் படி எத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அது இத்தனை மணி நேரத்திற்கு எவ்வளவு கொள்ளளவை தாங்கும், அந்த கொள்ளளவை தாங்கும் பொழுது இருப்பு வைப்பதற்கு நமக்கு இடம் இருக்கிறதா, இருப்பு வைக்க முடியவில்லை என்றால் மக்களை அந்த இடத்தில் இருந்து வெளியேற்ற வேண்டியது யாருடைய கடமை? கணிப்பை தாண்டி பெய்யுது. நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. நான் என்ன சொல்றேன், ரெட் அலர்ட் ஒரே ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களுடைய அறிவு கட்டிய வரை ரெட் அலர்ட்ங்கிறது எத்தனை சென்டிமீட்டர் வரும் நீங்க நினைக்கிறீங்க? எவ்வளவு வரும்? ஒரு அப்ராக்சிமேட் 50 சென்டிமீட்டர் வரலாமா? 50 சென்டிமீட்டர் வந்ததுன்னா ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு வரும்ங்கிறது கணக்கிடுவதற்கு அதிகாரிகள் இருக்கிறார்கள். அப்படி கணக்கிடவே முடியல. நான் ஒரே ஒரு நிமிஷம், எல்லாத்துலயும் அதிகாரிகள் இருக்காங்க. சில வாரங்களுக்கு முன்னாடி ராமநாதபுரத்துல ஏரியால இவ்வளவு பெருவெடிப்பு மழை பெய்யுதுன்னா எவ்வளவு நேரத்துக்கு எவ்வளவு தண்ணி வந்து கொள்ளளவை சேரும்? எங்க இருந்து வழி இருக்கிறது? வழி இருக்கிறது, போறதுக்கு வழி இருக்கிறதா? அந்த கால்வாய்கள் தூர்வாரப்பட்டு இருக்கிறதா? அந்த இதெல்லாம் சிஸ்டம் கரெக்டா இருக்கா? எக்யூப்மெண்ட்ஸ் கரெக்டா இருக்கா? மேன் பவர் கரெக்டா இருக்கா? செட்டிங் கரெக்டா இருக்கான்னு பார்க்கலன்னா எப்படி சார் நீங்க ஓவர்